வணக்கம். இன்னைக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக சாட்டர்டே ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு வந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் என்னோட பிரதான உரை அல்லது நன்றி உரை அந்த மாதிரிலாம் ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரல. இன்னைக்கு கொஞ்சம் பிட்டாக பேசிட்டு அதை அப்புறமா கோத்து போட்டுங்கன்னு நம்ம ஸ்ருதி டிவி நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் அப்பப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். சிவகாமி அவர்களுக்கு நன்றி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் அவங்களோட நாவல்கள்லாம் ஒரு பெரிய பரபரப்பான விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது சிவகாமியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாவல்களை படிச்சுட்டு, பழையன கழிதலும் மற்ற நாவல்களையும் படிச்சுட்டு மேடையில் கடுமையாக தாக்கி பேசுகிறேன். அப்போல்லாம் அதான வேலை. ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு மாடலாக்கி உருவாகி அப்படியே அந்த எண்ணத்திலிருந்து அப்படியே இப்போ இது மாதிரி தாக்கி பேசி நிறைய கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பார். குழந்தை தான், அசல் குழந்தை. எல்லாத்தையும் கெட்ட பேர், திட்டு, அடி. சமீபத்தில் இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எழுதி மரண அடி அடித்ததில் அதை எடுத்துட்டார் ஃபேஸ்புக்கில். அப்படி எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு சமீபம் ஜெயமோகன்கிட்ட திட்டு வாங்கினார். இப்படி பல பேர்ட்டையும் திட்டு வாங்கிட்டு குழந்தை மாதிரி இருக்கார் பிரபு காளிதாஸ். அப்படியே என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்போது அந்த சிவகாமியோட நாவல்களெல்லாம் கடுமையாக தாக்கிட்டு அப்படி நான் ஒரு நைஸாக போய் பூனை மாதிரி உட்கார்ந்தேன். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு அழகிய இளம் பெண் கை கொடுத்து நான் தான் சிவகாமி அப்படின்னாங்க. ஆஹா, எனக்கு ஒரு அதிர்ச்சியாக போச்சு. தெரிஞ்சிருந்தா நம்ம இவ்வளவு கடுமையாக தாக்கியிருக்க வேண்டாமே அப்படி கொஞ்சம் இதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தொடர்ந்து என்னோட நட்பாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியம். அப்போலேருந்து அது அந்த இலக்கியத்தை பற்றின உன்னோட விமர்சனம் வேற, நம்மளுடைய நட்பு வேற அப்படின்னு நினைக்கிற ஒரு பாவம் அப்படி மனோபாவம் அது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ எனக்கே கூட என்னோட புஸ்தகத்தை ஒருத்தர் தாக்கி பேசிட்டா அதோட நான் குட் பைன்னு சொல்லிடுவேன். அந்த மனோபாவம் வரமாட்டேங்குது என்ன. ஸோ அப்படி ஒரு பரந்த மனோபாவம். நிறைய உலகம் சுற்றுவாங்க, நிறைய என்கிட்ட எனக்கு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பற்றின கதைகள், நிறைய விஷயம். அந்த நாவல்கள் தவிர அவங்களோட நாவல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. சமீபத்தில் இப்போ இந்த சமீபத்தில்ங்கிற வார்த்தையை பயமாயிடுச்சு திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னதுனால. அந்த ஜெய்ப்பூர் ஃபெஸ்டிவலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000 பேர் அந்த ஹாலில் லான், ஃப்ரண்ட் லான் 3000 பேர் கொள்ளளவு. நான் சைடில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்குறேன், ஒன்றும் தெரியல. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் தெரியுது. அது கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த ஒளிஞ்சு பார்க்குறேன். ஏன்னா 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, 3000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சரி பார்க்க முடியல. இதுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன் அந்த சிவகாமியோட ஸ்பீச்சை கேட்கணுமேன்ட்டு. அப்படி ஒரு இதுதான் எழுத்தாளர்களை கொண்டாடுறது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில். அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு இப்படி சிவகாமி மேட்ரு இப்படி ஆயிட்டதுனால ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே போயிட்டேன். ஆனால் அந்த ஹாலோட கொள்ளளவு ஒரு 500 தான். நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி போயிட்டேன். பார்த்தா அந்த அந்த ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடக்கிற கேட்லேருந்து அந்த ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 3/4 கிலோமீட்டரும் கியூ நின்றுக்கிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட ஹாலுக்கு போகிறதுக்கு. மிரண்டு போயிட்டேன். வெளியில் ஒரு 3000 பேர் நின்றுட்டு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மெயின் அந்த இது ஆரம்பிச்சாச்சு. அப்புறமும் போய் கேட்டேன், ஏன் கியூவில் நிற்கிறீங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஃபெனட்டிக்ஸ். இங்கே அதே மாதிரியான கூட்டத்தை நான் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பார்க்குறேன். இந்த விசாரணை சம்பந்தமான கருத்தரங்கத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் அங்கே இருந்தது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சினிமாவை பாருங்கள், அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், பெரிய ஆர்ட்,
அது ஒன்றும் அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் சினிமா வந்து இங்கே ஒரு மதம் மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலக்கியத்துக்கு ரொம்ப அதை தான் நான் வந்து எழுத்தாளர்களை கொள்றதுன்னு சொல்கிறது. இப்போ சமீபத்தில் அசோகமித்திரன் வீட்டுக்கு போயிருந்தேன். எதிர்த்தாப்புல ஒரு பேலஸ் இருந்தது, ஒரு சினிமா கலைஞரோட வீடு. அப்படியே அழகிய சிங்கர்கிட்ட சொன்னேன், நம்ம அசோகமித்திரன் சார் வீடெல்லாம் இப்படி இல்லை இருக்கணும், ரைட்டர் வீடுல இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதையே உள்ளேயும் போய், சார் இந்த மாதிரி உங்கள் வீடில் சார் இப்படி இருக்கணும், அவர் என்ன மூளை கீழே குழம்பி போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, எழுத்தாளன் வீடு இப்படி தான் இருக்கணும். அதாவது அவர் வீட்டை சொல்கிறார், அவரோட மகன் வீடு, எழுத்தாளன் வீடு இப்படி தான் இருக்கணும், எழுத்தாளனே இப்படி தான் இருக்கணும். அவரோட பார்வையே என்னென்னா, அந்த தீஜ ரங்கநாதன் அந்த மாதிரி பழைய எழுத்தாளர்கள் மாதிரியே உலகத்தில் 10,000 லட்சம் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதில் நம்ம ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் அவரோட. இதை என்ன நீ வந்து என்னமோ போட்டு இது பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அசோகமித்திரனும் சாருவாகனும் ஒரே வார்த்தையை சொன்னாங்க. என்னன்னா, சாருவாகனை பார்க்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து என்னை பற்றியும் அசோகமித்திரனை பற்றிலாம் பிரமாதமாக பேசுறதுனால என்ன ஆகிடும்னா கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படிங்கிற வார்த்தையை அசோகமித்திரன் சொன்னார். கிரெடிபிலிட்டி போயிடும். இன்னைக்கு சாருவாகன் சொன்ன விஷயம், இன்னைக்கு சாரு வந்து பிடிச்சிருந்தா கொண்டாடுவார், நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு நினைப்பாங்க, கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படின்னாரு. நான் அதை என்ன நினைக்கிறேன்னா, எழுத்தாளர்களை கொண்டாடாத சமூகத்தில் இப்படியாக கருத்தாக்கங்கள், இப்படியான கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ், இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் உலவுது. இதுதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் நான் நினைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா எழுத்தாளனை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இன்னொன்று, இந்த கிரெடிபிலிட்டி பற்றின விஷயம், நம்ம வந்து பொதுவாகவே எதையுமே பாராட்டுறதில்லை. அது ஒரு பொது புத்தியில் நமக்கு வந்து உறைஞ்சி போயிருக்கு. எந்த விஷயத்தையும் பாராட்டுறதில்லை. ஒரு நாள் வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுல் மூன் இருந்தது, மேலே வந்து ஒரு பெரிய முழு நிலா. அதை உடனே ஃபோனை எடுத்து ஒரு 10 பேருக்கு நான் வந்து எஸ்எம்எஸ் பண்ணேன், வெளியில் வந்து இந்த நிலாவை பாருங்கன்னு. ஒரு சாப்பிட்றோம், நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்படியே ஏதோ மண்ணை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லை, அற்புதமான விருந்தாக இருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறது. இதை விட என்னடா இது, மாடு மாதிரியே வாழறமே, ஒரு 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 அப்ரிசியேஷனே இல்லையே. ஒருத்தட்ட போய் என்னோட கதையை படிச்சிங்களா, என்னடா அதுக்கு மேலே ஒரு வார்த்தை, அடா பாவிகளா, இதை விட திட்டலாமையா. இது இப்போ விசாரணையின் படத்தை பல பேர் பாராட்டுறாங்க, பல பேர் திட்டுறாங்க, எக்கச்சக்கமா. என்னோட அந்த யூடியூப்ல வந்ததை ஒரு 5000 பேர் 6000 பேர் பார்த்துருக்காங்க. ராசலீலான்னு ஒரு நாவல் எழுதினேன், 7-8 வருஷம் ஆச்சு, திட்ட கூட இல்லை யாரும். சமஸ் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் என்னை திட்டிட்டீங்கன்ட்டு கலீக் சொன்னார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் வந்து ராசலீலான்னு ஒரு நாவல் எழுதி அப்படிதான் அழுதேன் அவர்கிட்ட. 8 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் திட்ட கூட இல்லை. நீங்கள் நேற்று கட்டுரை எழுதினீங்க, இன்னைக்கு நான் திட்டிவிட்டேன் பாருங்க. என்ன ஒரு இது பார்த்தீங்களா உங்களுக்குலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், அது ஒன்றும் பெரிய திட்டு இல்லை, ஒரு அப்சர்வேஷன். அது அந்த மாதிரி நமக்கு ரைட்டர்ஸை பற்றி ஒரு திட்டு கூட கிடையாது. எக்ஸைல்னு ஒரு நாவல், உயிரை விட்டு, என்னோட உயிரே அதுதான், அப்படி எழுதினேன். ஏன்னா நாய்களை பற்றி, பூனைகளை பற்றி. நேற்று தான் விகடன்ல இருந்து ஒரு நண்பர் வந்தார். அப்படி பார்க்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து என்கிட்ட கொஞ்சிச்சு. அவர் பயந்துட்டார். நான் உடனே அதை இருங்க ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அது கூட பேசி கொஞ்சி குலவி என்னென்னமோ அது உரையாடி, நாளைக்கு நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு நம்ம சுற்றி இருக்கிற எந்த பாலு மகேந்திராவை பார்க்க போகும்போது அவர் வந்து இந்த மரத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்படி மரங்களையும் நம்ம கூட இருக்கிற விலங்குகளையும் அப்படி இருக்கிற ஒரு விஷயம் தான் எக்ஸைல் நாவல்னு நான் நினைச்சேன். ஆனால் அதை பற்றிலாம் ஒரு பேச்சுமே இல்லை. அந்த மாதிரி சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒரு நாட்டில் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப தனிமையாக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய எந்த விதமான அங்கீகாரமோ ஒரு விமர்சனமோ கூட அடையாளப்படுத்துதல் கூட இல்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆதங்கமாக இருக்குது.
அசோகமித்திரனை பற்றி சொன்னார். அசோகமித்திரன் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ரொம்ப வேற சொன்னால் அவர் வந்து திட்டுவார். நான் போன தடவையே என்னாச்சுன்னா, அவரோட அப்சர்வேஷன்லாம் வந்து அவர்கிட்ட நான் அதை பார்த்துட்டு தான் சொன்னேன், ஒரு நாவல் எழுதிடுங்க சார் கட்டாயம், ஒரு அப்படி எப்படியாவது எழுதுங்க, நானாவது வந்து நீங்கள் சொல்ல சொல்ல எழுதுறேன். அதெல்லாம் முடியாதுன்ட்டு நானே தான் எழுதுவேன். அந்த சொல்ல சொல்ல எழுதுறதெல்லாம் வந்து இன்னும் அதெல்லாம் நமக்கு வராது. ஏன் சொன்னேன்னா, நானும் அழகிய சிங்கரும் அசோகமித்திரன் பார்க்க போகும்போது சாருக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம், பழம் வாங்கிட்டு போவோம். அழகிய சிங்கர் சொன்னார், இதெல்லாம் பழம் சாப்பிட மாட்டார், வேறு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னதும், நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அவருக்கு மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டேன் அப்படின்னாரு. சரி அப்போ நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவர் மிளகா பஜ்ஜி கொடுத்தாரு, அது அங்கே வச்சுருந்தார். ஒரு 7-8 நிமிஷம் ஆனதும் எனக்கு இந்த சுட சுட சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபிலாம் குடித்தா கூட அதை வந்து இந்த டபராலாம், அதை வந்து டபராவில் ஊற்றுனா ஆறிடும்ன்ட்டு அந்த டம்ளரை ஒரு கர்ச்சீஃப் வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் குடிப்பேன். அதுவும் ஆற்றுறதில்ல, ஆற்றுனா ஆறிடும்ன்ட்டு ஸ்பூன் போட்டு கலக்கி அப்படியே நெருப்பு கோழி மாதிரி குடிக்கிறது. ராஜாஜி கூட அப்படி தான் குடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி தான் குடிப்பாங்க காஃபி. கானாசுவோட ரைட்டிங்ஸில் நிறைய அந்த மாதிரி காஃபி குடிக்கிற ஒரு இது வருது. ஸோ என்னாச்சு, இது மிளகா பஜ்ஜி ஆறிடுமேன்னு எனக்கு அந்த நினப்பிலேயே இருக்குது. சார் மிளகா பஜ்ஜி அப்படின்னேன். இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு அழகிய சிங்கரை பார்த்து. நாங்கள் இப்போ தானே சந்தித்தோம், காலையிலேருந்து 2 பேரும் சுற்றிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அதை கரெக்டாக அந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகள்லாம் அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே, சரி ஏதாவது எனக்கு செய்யணும் அப்படின்னா, தெருமுனையில் ஒரு தென்னை மரக்கூடிய எண்ணெய் கடை, ஆயுர்வேத கடை இருக்குது, தென்னை மரக்கூடிய எண்ணெய் டப்பா வாங்கி கொடுத்துரு, 40 ரூபா, அது அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலாம், இப்போ வர வேணாம் அப்படின்னு நான் உடனே போயிட்டு தென்னை மரக்கூடிய எண்ணெயை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் சொன்னார், அழகிய சிங்கர், இவர் நியூரோ சர்ஜன்ட்டு அழைச்சிட்டு போ, என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னாரு. என்னன்னா, எழுத்தாளர்களை கொண்டாடாத ஒரு சமூகத்தில் நமக்கு வந்து தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இது கிரெடிபிலிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து தாய் தந்தையை விட, என்னுடைய உறவினர்களை விட, என்னுடைய எழுத்து, என்னுடைய ஆசான் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. என்னோட ரத்தத்தில் ஓடுறது ஜெனட்டிக்கலாக என்னுடைய தந்தையோட இதாக இருந்தாலும் தாயோட இதாக இருந்தாலும், நம்ம வந்து வெறும் மாடு இல்லையே, வெறும் ஆடு மாடு இல்லையே, நம்ம வந்து ஆன்ம ஒளியோட வெளிச்சத்தில், அதுக்காக தானே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூகத்தில் வரலாற்றை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லையா. இந்த மொழி எப்படி இருக்குது, இன்னும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மொழி எப்படி இருக்குது, எழுத்தாளர்களால் தானே, பத்திரிகைகளாலேயோ வேற எதுனாலையும் இல்லையே. எழுத்தாளர் தான் இந்த அப்படியே மாற்றி 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 அந்த டார்ச்சை வந்து கொடுத்துக்கிட்டே போகிறான். அந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ் எப்படி இருக்குன்னா, நம்ம இவ்வளவு பேருக்கு இந்த பழுப்பு நிற பக்கங்களில் பார்த்தோம்ல, அத்தனை பேருக்கும் வந்து, அதனால தான் நான் அசோகமித்திரனுக்கு, அதில் அந்த திருப்பூர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இந்த உலகத்திலே நான் நிறைய படிக்கிற ஆள், அது வந்து அடக்கமாக வேற சொல்லணும்னு திருப்பூர் கிருஷ்ணன் என்ன மண்டையை தட்டியிருக்காரு, ஆணவமாக பேசக்கூடாது. இப்போ உள்ள எழுத்தாளர்கள்லாம் நிறைய ஆணவம் இருக்குது. நிறைய படிப்பேன், எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிறத படிப்பேன். இப்போ வந்து அரபிக் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அசோகமித்திரன் மாதிரி உலகத்திலேயே ஒரு ரைட்டர் கூட கிடையாது. இப்போ இதை வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டோ அப்படிலாம் சொல்லலை. இப்படி தான் நான் 30-40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாட்சி இங்கே ரஃபி வந்திருக்காரு. ரஃபின்னா நான்லாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் 6ஆம் கிளாஸு. என் தம்பி வந்திருக்கான் சுந்தர்னு. என்னை பற்றி நீங்கள் ஏதாவது செய்தி சேகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரஃபிகிட்டையும் சுந்தர்கிட்டையும் கேட்கலாம். ரஃபியோட பேர் வந்து நாகூர் ரூமி, சுந்தர் என் தம்பி. 4 வயசு சின்னவங்க, 4 கிளாஸ் சின்னவங்க. அப்போது நாங்கள் 3 பேரும் தான் நாகூரை ஒரே கலக்கிட்டு இருப்போம். அப்போலேருந்து அசோகமித்திரனை பற்றி என்னோட கருத்து இதான். இன்னைக்கு நேற்று மாறலை, அது எப்போதுமே அப்படிதான். இப்போ படித்தாலுமே அப்படிதான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு மாலை நேரத்து விழா பொழுதில் நினைக்கிறேன், அந்த விழா பொழுதில் ஒரு விழா மாலை பொழுதில் அப்படிங்கிற கதை எத்தனையோ, அது எழுதின போது, எழுதி பப்ளிஷ் ஆன போது மனசுல இருந்த ஒரு காட்சி. ஒரு பெண் சினிமாவில் சேரணும்னு வர்ற ஒரு பெண் ரொம்ப பரிதாபமா ஒரு அம்மன் சிலைக்கு முன்னாடி நின்று அழுவா.
அழறான். அப்படியே வந்து அவளோட வாழ்க்கை வந்து அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். இது 30 வருஷத்துக்கு முன்னால் படித்தது அப்படியே விஷுவலாக எனக்கு ஞாபகம் இருந்தது. இப்போ இந்த பழுப்பு நிற பக்கங்களில் படிக்கும்போது திரும்பவும் அதை வந்து நான் என்ன சொல்கிறது, அப்படியே வந்து ஆன்மா உருகி ஓடுது. அந்த மாதிரியான ஒரு எழுத்து. அப்போதான் அந்த தீஜரா ரங்கநாதன் பற்றி ஒரு சொன்னார் இல்லையா, என்னென்ன விஷயம். ஒரு செமினார், ஒரு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் மாநாடு. அதுக்கு காந்திலாம் வந்திருக்காரு. தீஜ ரங்கநாதன் ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த 3 நாள் மாநாடு முடிஞ்சிருச்சு. அதிகாலையில் ஒரு 6-7 மணிக்கு தீஜ ரங்கநாதன் கிளம்புறாரு வீட்டுக்கு. அப்போ பெரியவங்கெல்லாம், ஏப்பா 3 நாளாக ராப்பகலாக ஓடி ஆடி வேலையை செஞ்ச, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னதும், இவர் இல்லை என்னென்னமோ உயிர் போயிட்ட மாதிரி இது பண்ணுற, இடி விழுந்த மாதிரி போகிற ஓடுற அப்படின்னு எதை சொல்கிறாங்க. இல்லை இடி தான் விழுந்துருச்சு. என்னன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே என் பையன் குழந்தைக்கு சீரியஸ்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு உயிர் போயிடுச்சு, போய் அந்திம கிரியையெல்லாம் செய்யணும் அப்படின்னதும் அந்த ஆள் பெரியவர், நீ என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொன்ன பதில், இப்போதான் நான் படித்தேன், ஆனால் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா நான் அந்த பதிலாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்கிறாரு, நீ என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னா, நான் தொண்டன். இது எங்க வீட்டில் அவந்திகாவுக்கு தான் தெரியும். நான் எழுத்தாளன். அவந்திகா கேட்டதில்லை, மற்ற எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன மனுஷனா மிருகமா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு, செய்தி வருது, நான் கட்டுரையை முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்க எடுக்கிறதுனா எடுத்துருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்றியே, நீ மனுஷனா மிருகமா? அப்படிங்கும்போது நான் எழுத்தாளன். மனுஷபுத்திரன்ட்ட சொல்லிட்டேன், கட்டுரையை முடிச்சுட்டு தான் வரும். இது என்னோட தம்பிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கட்டுரையை முடிச்சுட்டு வரேன்டா, அவசரமாக இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா எனக்கு வந்து எத்தனையோ தாய் தகப்பன், தமக்கைகள், தங்கைகள், இப்படி தான். ஒருத்தர் அந்த ஆதிசங்கரர் பண்ண ஒரு விஷயத்தை கூட நான் வந்து பண்ணலை. ஆதிசங்கரர் சன்னியாசி, எங்கிருந்தோ ஓடி வர்றாரு அம்மாவுக்கான வேலை, அந்த கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு. அதை விட தீவிரவாதி நான், ஃபெனட்டிக். அந்த கட்டுரையை முடிச்சாதான் என்னால் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கும்பலை சேர்ந்ததுனால தான் நான் வந்து அசோகமித்திரனை அப்படி கொண்டாடுகிறேன். அதனால தான் அசோகமித்திரனை பற்றி அவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. அதை நீங்கள் வந்து அவரோட கதைகளை வெறுமனே, நான் அசோகமித்திரனை பற்றி இந்த உலகத்திலேயே ஒரு மாதிரி ஒரு எழுத்தாளர் இல்லைங்கும்போது நிறைய பேர் கைதட்டி அந்த பாராட்டை தெரிவிச்சிங்க. சந்தோஷம், நன்றி. ஆனால் அசோகமித்திரனை வந்து படித்து பாருங்க, படித்து பார்க்கணும். புலிக்கலைஞன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 2 பேர்னு ஒரு குறுநாவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கு அசோகமித்திரனை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அசோகமித்திரனை படித்த பிறகு நீங்கள் வந்து முந்தின ஒரு ஆளுமையாக இருக்க மாட்டீங்க. அதை அசோகமித்திரனை படித்த பிறகு நீங்கள் வந்து வேற ஒரு ஆளாக, வேற ஒரு ஆளுமையாக மாறுவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். அப்புறம் இந்த முதல் பிரதி பழுப்பு நிற பக்கங்களை வந்து அவந்திகாவுக்கு கொடுத்தது பற்றி ஒரு 2, எப்படி ஒரு ஒய்ஃபுக்கே பொண்டாட்டிக்கே கொடுக்கலாம், இது ஏதோ குடும்பம் மாதிரி இருக்குது, நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, தன்னோட மனைவிக்கே விருது வழங்கிக்கிறாங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அதில் என்ன பிரச்சனைன்னா, நான் இது வரைக்கும் எழுதின புத்தகம், எந்த புத்தகத்தையும் என் மனைவிக்கோ, தம்பி தங்கைக்கோ, மாமனாருக்கோ யாருக்குமே கொடுக்க முடியாது. காமரூப கதைகள் அப்படிங்கிற புத்தகத்தை போய் நான் எங்கள் மாமனாருக்கு கொடுக்க முடியுமா? கொலை விழும். ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் எழுதின புத்தகங்களை இந்தா படித்துப்பார் அப்படின்னு நான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் இன்றைய சமூகத்தில் நடக்கிற இன்னொரு பகுதி, உதாரணமாக சிவகங்கைங்கிற இடத்துல ஒரு 13-14 வயசு பெண் தன்னுடைய தகப்பனால், அண்ணனால்
தகப்பனோட ஃப்ரெண்ட்ஸு, லாயர், டாக்டர், இப்படி ஒரு 15-20 பேரால ஒரு 10 வருட காலம், 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் தொடர்ந்து பன்கலவி செய்யப்பட்டு, அப்யூஸ் செய்யப்பட்டு வந்த ஒரு நியூஸை நம்ம படிக்கிறோம். இதை பற்றி எழுத வேண்டியது தானே, நான் எழுத வேண்டியிருக்கேன். இதை வந்து நான் வந்து என்னுடைய உறவினர்கள்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால தான் நான் என்னோட ரைட்டிங்கை வந்து டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு என்னோட தம்பியோட பிளாகில் பார்த்தேன், நானும் என் அம்மாவும் சேர்ந்து உங்களுடைய வெண்முரசை படித்து விவாதிக்கிறோம் அப்படின்னு இருந்தது. நல்லது, வெண்முரசை படித்து விவாதிக்கலாம். ஆனால் அது காமரூப கதைகளை படித்து விவாதிக்க முடியாது. அது ரகசியமாக தானே படிக்க முடியும். அம்மா கிட்ட நான் படிக்கிறதே காமிக்க முடியாது. நான் என்ன எழுதியிருக்கேன்னு அவந்திக்காக்கிட்டே கொடுக்க முடியாது. என்னப்பா இது, நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம். அப்படிப்பட்ட அவ ரொம்ப இளகிய மனசு உள்ளவ. என்ன காக்காய்க்கு காகங்களுக்கு கொண்டு போய் தண்ணியை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். நான் ஒன்றும் இல்லை, நாய்க்கு, தெரு நாய்களுக்கு பெடிகிரியை வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, இன்னொரு நாய் வந்து இந்த நாயை கடிச்சு ரத்தம் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ அவந்திக்கா என்கிட்ட திட்டினான், வச்சுட்டு அங்கேயே நிற்கணும், நீனு ஒடியாந்துட்ட நீ அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப இளகிய மனசு உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் நான் இந்த ராசலீலா படிச்சுப்பாரு, அதை படிச்சுப்பாரு, இதை படிச்சுப்பாரு. இன்னைக்கு தான் முதலாக பழுப்பு நிற பக்கங்களை கொடுக்க முடியுது. அதனால தான் கொடுத்தேன். அதனால அது வந்து மற்றவங்க கொடுக்கறதுக்கும் நான் என் மனைவி கிட்ட கொடுக்கறதுக்கும் அவந்திக்கிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது காரணம், நான் வந்து டீச்சரா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆளு. எது எப்படி போனாலும் நமக்கு இலக்கியம் தான். அந்த மாதிரி இன்னொன்று, நீங்க வந்து உயிரை விட்டு ஒரு வேலை செய்றீங்க. நீங்க நினைச்சீங்க உயிரை விட்டு ராப்பகலா இப்படி இப்ப இந்த காலகட்டத்தில் அப்படி செய்யறவங்க சினிமாக்காரர்கள் தான். ஒரு 3 நாள் 4 நாள் 10 நாள் அப்படியே ராப்பகலா தூக்கம் இல்லாம வேலை செய்வாங்க. அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு ஒத்த சல்லி ஊதியம் வராது, ஊதியம் கிடைக்கல. அந்த வேலை செய்யறதுக்கு நீங்க நிறைய வந்து பணம் வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்க ஒய்ஃபு, உங்க மனைவி உங்களை பாராட்டுவாளா? உங்க தொழில் மேல அவளுக்கு மரியாதை இருக்குமா? நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எழுத்து மேல எப்படி மரியாதை இருக்கும்? ஒரு மனைவிக்கு இவ்வளவு ராப்பகலா உழைக்கிறான், ஒத்தனையா பைசா வர்றதில்ல, பதிலுக்கு திட்டு வேற கிடைக்குது. இவன் எப்படி இந்த தொழில், என்னடா தொழில் இதுன்னு தான் தோணும். ஒரு நாள் நான் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூட்ல ஒரு மேடையில் ஒரு நண்பர் வந்து ஒரு மனமுறிவு ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதனால ஒரு டிப்ரெஸ்டு, இவ்வளோ எழுதி என்ன பிரயோஜனம், என்னென்னா அவரோட சினிமாவை நான் ஒரு விமர்சனம் பண்ணி எழுதிட்டேன். அதுதான், ஒரு 10 படத்தை பாராட்டிட்டேன், ஒரு படத்தை திட்டிவிட்டேன். அதனால அவருக்கு வந்து மன வருத்தம். அதை அவர் வந்து மேடையில் எல்லாருக்கும் தெரிய மாதிரி காமிச்சிட்டாரு. அதனால நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன்னா, அவந்திகா வந்து ஏன் இருக்க, எப்படி இருக்க, நான் நடந்ததை சொன்னேன். நீ பாரதி மாதிரிப்பா, உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம், அவர் கை கொடுத்தா என்ன, கை கொடுக்காட்டி என்ன அப்படிங்கும் போது எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பாரதி மாதிரி என்ன சொல்ற, உண்மையை சொல்ற, அதை எப்படி பாராட்டுவாங்க? அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, உண்மையை பேசுறவனுக்கு உலகம் பூரா அடி தான் கிடைக்கும், அந்த மாதிரி. அப்போ அந்த பாரதி மாதிரின்னு அப்ப நமக்கு ஊதியத்தை தராத, அங்கீகாரத்தை தராத, பாராட்டை தராத ஒரு எழுத்தை எழுதியும் வீட்டுக்குள்ள அதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தி வந்து அதை மரியாதை செலுத்துறா, அது பாரதியோட வேலையை செய்யற அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கௌரவமா எனக்கு பட்டுச்சு. அப்புறம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டே இருந்தேன். நம்ம பிரபு காளிதாஸ் மாதிரி திட்டு வாங்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இன்னிலேருந்து நல்லவன் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு, நிஜமாக நடந்தது. ஃபோன் எடுத்து காலையில் எழுந்ததும் நான் நினச்சேன், இன்னிலேருந்து நம்ம ஜென்டில்மனாக ஆகிடணும். பத்ரி வேற சொன்னார், பாருங்க சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருக்கு பேரு, சச்சின் டெண்டுல்கரோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு பேரு, அவர் பேர் என்ன, சச்சின் வினோத் காம்லிக்கு என்ன பேர், எப்படி இருக்கு பேர். நம்ம வினோத் காம்லியா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சச்சினா மாறிடுவோம், நம்ம வாயை முடிட்டு இருந்துருவோம் எதுவாக சொல்லிட்டு காலையில் எழுந்ததும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவந்திகாவுக்கு முதல்ல வெறும் குட் மார்னிங் அனுப்ப முடியும். இந்த இனிய காலை நேரத்தில் இன்றைய பொழுது புலர்கிறது கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒன்று அனுப்புனேன். ஒரு 10 மணிக்கு
நீ ஏன்பா இப்படி வீணா போயிட்ட, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நீ வந்து பாரதி மாதிரின்னு. பாரதினா என்ன? அந்த சத்தியத்தின் ஆவேசம், உண்மையின் ஒளி. அப்படியே சொன்னான், இப்படி இருக்கணும் அப்படின்னா. ஸோ அது ஒரு பெரிய கௌரவம். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு, அம்சன் குமார். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபேஸ்புக்கில் எழுதி பிறகு ஃபேஸ்புக்கை மட்டும் சொல்லலை, நிறைய இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பிரமாதமாக எழுதுறாங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நாரணோ ஜெயராமனோட வேலி மீறிய கிளை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு தெரியுமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் படிக்கணும், கிடைக்குது. கோணல்கள் அப்படிங்கிற தொகுப்புல எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அற்புதமான கதை. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் இல்லை, கிரியா ராமகிருஷ்ணன், இப்போ அவருக்கு பேர் மாறிடுச்சு. அவரு பேரும் எஸ் ராமகிருஷ்ணன் தான். அருமையான கதைகள் எழுதியிருக்காரு. எம் ராஜாராம், இப்படி பல எழுத்தாளர்களை வந்து நம்ம அப்படியே காணா போயிட்டே இருக்காங்க, அப்படியே காணா போயிட்டே இருக்கு காலத்துல. நம்ம படிக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து எஸ் வைத்தீஸ்வரன். அவர் வந்தது வந்து எனக்கு பெரிய கௌரவம், மிகப்பெரிய கௌரவம். அவர் வந்திருக்காரு, அவரோட கவிதைகளை படிங்க. ஒரு நாள் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் வைத்தீஸ்வரனை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு உள்ளே ஏறிட்டேன். உள்ளே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ என்ன அது ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தான். எனக்கு 10 வயசு பொண்ணு வந்து புக்கு படிக்கிறது பெரிய விஷயமாச்சே. என்னன்னு கேட்டபோது ஏதோ ஒரு சொன்னா. நான் சொன்னேன், ரோவால் டால் படி, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், குழந்தை கதைகள் எழுதுறதுல ரோவால் டால் ரொம்ப நல்ல ஆள் அப்படின்னு சொல்ல போது, ரோவால் டாலை விட பிரமாதமான ஒரு ஆத்தரை வந்து அந்த குழந்தை சொன்னான். நான் ரொம்ப மிரண்டு போய், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு, அந்த இதில் ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்தீங்கல்ல எஸ் வைத்தீஸ்வரன், அவர் தான் எங்கள் தாத்தா அப்படின்னாரு. அப்படின்னா அதே மாதிரி இதுவும் 1-2 மேடைகளில் சொன்னது தான். ஒருத்தர் வந்து ஸ்ரீராம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போகும்போது அவரோட பேத்தி வந்து அடிக்கடி நான் பார்க்க போகும்போது பார்ப்பேன். மகள் ஆமாம்மா, பேத்தின்னு வேற ஒரு கதை. மகளை வந்து அடிக்கடி பார்ப்பேன். அவளுக்கு வந்து ஒரு 10 வயசு. ஹாய் அங்கிள்னு சொல்லுவா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி. அன்னைக்கு போய் மௌனியை பற்றி அவர்கிட்ட பேசி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து மௌனியோட பேரன் ஸ்ரீராம். அப்போ அந்த குழந்தை சொல்றா, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க, தாத்தாவை பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு பேசுனா, மௌனி தான்ப்பா உங்க கொள்ளு தாத்தா, உங்க பெரிய ரைட்டர், எனக்கெல்லாம் வந்து டீச்சர் மாதிரி அப்படின்னதும், அன்னைக்கு தான் அவளுக்கு மௌனி தன்னோட தாத்தா வந்து மௌனி ஒரு பெரிய ரைட்டர்னே தெரியுது. அப்போ நான் நினைச்சேன், மௌனி பேர்ல ஒரு பல்கலைக்கழகமோ, மௌனி பேர்ல ஒரு பெரிய தெருவோ, பிரதான சாலையோ இருந்தா தானே அந்த குழந்தைக்கு வந்து யாருன்னு தெரியும். இல்லைன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு விருந்தினர் வந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஒரு நண்பரோட, என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் சொன்ன கதை, அவர்கிட்ட இருந்து அந்த நண்பரை பற்றி நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். இவரும் 2 பேரும் போயிட்டு இருக்காங்களாம். காரில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த சிக்னலில் நிற்கும் போது அந்த ஸ்கூட்டரில் இருந்தவர், சார் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னு, நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு போகணுன்னு தான் அவர் மிரண்டு போய் அந்த சிக்னலில் அந்த மாதிரி ஒரு பகடி வந்து அப்படியே இயல்பா, இதுக்கெல்லாம் திட்டமிடுறது கிடையாது, அப்படியே பகடியே வாழறது பாஸ்கி. அவர் வந்து அவரோட ரசிகன் தான். அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த பகடி வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்கும். வாழ்க்கையில் வந்து ரொம்ப சீரியஸாகவே இருந்துகிட்டு இருக்கிறதா, அதுவும் நம்ம ரைட்டர்ஸ்லாம் சீரியஸ் தானே ரொம்ப. அவர் வந்து அப்படியே பகடியாகவே, அந்த அவர் சொல்கிற பகடியெல்லாம் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்கி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்காக அவருக்கும் நன்றி. எஸ் ராமகிருஷ்ணன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், ஒன்றும் இல்லை, இந்த எழுத்தாளர்கள் இந்த முன்னோடிகளை பற்றி இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது ஒருத்தரோட ஃபோட்டோவுமே இல்லை. அதனால் நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நானும் எஸ் ராமகிருஷ்ணனும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதனால் மேடைக்கு வந்தாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரை நான் அனுப்பிடுவேன். என்ன இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள
அவரு அம்சன் குமார் வந்திருக்காரு. அம்சன் குமாரை பத்தி சொல்லணும்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னால ஜான் பால் சார்த்தர், அப்ப வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ங்கிறது வந்து வேர்ல்டு பூரா அப்படியே அலை மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அவரு ஜான் பால் சார்த்தருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதம் அவருக்கு எழுதணும்னா எவ்வளவு படிச்சிருக்கணும் பாருங்க. அப்பெல்லாம் அவ்வளவு தீவிரமா படிப்பு வேலை, அவ்வளவு எங்களுக்கு ஒரு பெரிய வெறி இருந்தது. அவர் வந்து அசோகமித்திரனை பத்தி ஒரு அருமையான ஆவணப்படம் எடுத்திருக்காரு, அதை நான் பார்த்தேன். ஸோ இப்படி நம்ம வந்து தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ ராமகிருஷ்ணன்? வாங்க. ஏன்னா அது எனக்கு பெரிய இந்த இதில் வந்து யாரோட பிக்சருமே இல்லைங்க. அது ரொம்ப நான் தீஜா ரங்கநாதனோட படத்தை தேடி நான் அலைன்னு அலைஞ்சு திலகவதி கிட்ட போய் நான் அந்த பிக்சரை நான் எடுத்தேன். அதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அங்கே தங்க வச்சு எல்லா வேலைகளும் பண்ணி ஒரு நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணவர் ராமசுப்ரமணியன், என்னோட ஃப்ரெண்டு. எல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கில் என்னோட நண்பர்கள். இங்கே மேடைக்கு கூப்பிட்டு நான் சொல்லணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராகவன், அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோட ரைட்டிங்ஸ்லாம் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு எல்லாரையும் வரவழைக்கணும்னா அதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். ராமசுப்ரமணியன், என்னோட பிரெஞ்சு பேராசிரியை காயத்ரி, சமஸ்கிருத பேராசிரியை சுபஸ்ரீ வந்திருக்காங்களான்னு தெரியல, வரேன்னு நான் சொன்னாங்க. ஸோ இப்படி அப்புறம் நான் கீழே இறங்கி போய் கை கொடுத்துட்டு வந்தேன் டாக்டர் சிவகடாட்சம். ஏன்னா உயிர் கொடுத்ததே அவர் தான். என்னன்னா போன வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்து போக தெரிஞ்சுது. அப்போ 2வது உயிர், நீ இன்னும் கொஞ்ச நாள் எழுது அப்படின்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது அடுத்த நாவலில் எழுதுவேன். அவரோட மனைவியோடு வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு எழுத்தாளர், அவங்களுக்கு நன்றி. இப்படி பல விஷயங்கள் இருக்கு சொல்கிறதுக்கு. நேரம் தான் நான் கடைசியாக சொல்கிறேன். இது 3 கொடுக்குற போதை வந்து ரொம்ப பயங்கரமானது. அந்த இது 3லையும் அதிகாரம் போதை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து அது ரொம்ப அடிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிகாரம். லெனினை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சினிமாவில் இருக்கிற லெஜெண்ட்ஸில் அவர் ஒருத்தர். இன்னைக்கு இருக்கிற சினிமா லெஜெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு வந்துட்டு 12B பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது, 12B பஸ் எங்கே கிடைக்கும்னு என்ன கேட்டார். அதில் தான் போகிறாரு, பஸ்ஸில் தான் போகிறாரு. இங்கே லேட்டாக வந்தது கூட காரணம் பஸ்ஸில் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், காரில் ஏற மாட்டார். என்ன 5:55 வந்துட்டிங்களா? ஆமாம், அவர் முன்னாடியே வந்துட்டார். நம்ம தான் அவரை லேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். என்ன இப்படி 12Bயில் வந்து நீங்கள் ஒரு கமலஹாசனையோ இளையராஜாவையோ அல்லது வேறு வேறு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை 12Bயில் போகிறத பார்க்க முடியுமா? இவர் சொல்கிற கதைகள்லாம் கேட்டாலே அப்படியே ஒரு பெரிய நாவல் எழுதுகிற மாதிரி இருக்கும். எனக்கு இவரை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி ஞாபகம் வந்துட்டுருக்கோம். சந்திரகுப்த மௌரியரோட கதை உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர்கிட்டயே அலெக்சாண்டரோட தளபதி அலெக்சாண்டரோட மரணத்துக்கு பிறகு செலூக்கஸ் கிட்ட பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பறந்து விரிந்த இந்தியா, இன்னைக்கு இருக்கிற மாபெரும் இந்தியா, பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டுட்டு சரவண பெலகோலாங்கிற இடத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு 21 நாள் பட்டினி கிடந்து இறந்தார். துறவு நிலை, அந்த துறவியா இருக்கிற துறவு மனநிலை. அவரோட மகன் பிந்துசாரன், அவரோட மகன் தான் அசோகன். இப்படிப்பட்ட ஒரு மகா சக்கரவர்த்தி தன்னோட பவரை வந்து தூக்கி போட்டுட்டு வர்றாருல, அதுவராவது வந்து துறவியா இருந்து இறந்து போயிடுறாரு. லெனின் வந்து அந்த துறவு நிலையை வந்து இப்போ இதெல்லாம் சொன்னா கூட அவருக்கு பிடிக்காது. ஆனால் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. எனக்கு அசோகமித்திரனை பற்றி சொல்லும் போது அவருக்கும் பிடிக்காது. அது இதானா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இருக்குல்ல.
அந்த துறவு நிலை இருக்குல்ல, அதிகாரத்தை தூக்கி எறிதல், அதை பற்றி நான் பிறகு நேரம் தான் சொல்கிறேன். அதிகாரத்தை தூக்கி எறிதல் அப்படிங்கிறதும் பின்னவீனத்துவமும் என்ன, இதுதான் ரெண்டும் ஒன்று. அதிகாரத்தை தூக்கி எறிகிறதும் பின்னவீனத்துவமும் ஒன்று. அதுதான் என்னோட ரைட்டிங்கோட. அதனால தான் நான் திரும்ப திரும்ப யூரோப்புக்கே போயிட்டுருக்கேன் எழுத்தில். ஸோ அந்த மாதிரியான அதிகாரம், புகழ், பணம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து சினிமாவில் அவர் எடுக்கிறது தான் படம், பாவரிசை படங்கள்னு சொல்லுவாங்கள்ல, பீம்சிங். அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டோட பிள்ளை ஒரு துறவி மாதிரி. அந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், துறவுல வந்து உங்களுக்கு இந்த ரெனன்சியேட் பண்ணும்போது, ரினன்சியேஷன் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. துறவு நிலை உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கும். ஏன்னா டிஆர்எல் பாபான்னு ஒருத்தர், ஒரு நேக்கடா ஒரு சாமியார் இருந்தார். இந்தியாவே கலக்கிட்டு இருந்த இந்திரா காந்தி அவரோட காலில் போய் விடுறாங்க இல்லையா. துறவு வந்து அவ்வளவு பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தையும் துறக்கிறது இருக்குல்ல, அதுதான் உண்மையான துறவு. அதுதான் லெனின். அடுத்த நாவல்ல சரி பண்ணிடுறாங்க. எனக்குமே அதான் பயமா இருக்கு. அடுத்த நாவல்ல சரி பண்ணி புத்தகத்தை வந்து அவருக்கு சமர்ப்பிச்சு அவருக்கு கொடுத்துருவோம். அவந்திகா கொஞ்சம் தள்ளி நில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தான், ரொம்ப 20 வருஷமா நண்பர், ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டார். அவர் நாகர்கோயிலிருந்து மெட்ராஸ் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்து அழைச்சிட்டு இருந்த ஒரே ஆள் தான். உண்மைதானே? உண்மைதானே? ஒரே ஆள் தான், வேற யாரும். அப்புறம் அப்படி போச்சு. எனக்கு என்னன்னா, அப்போ அவர் வந்து என்னோட எதிர்பட்டறையிலிருந்து வர்றாரு, இருந்தாலும் கவிஞன். அதுதான் அப்படி நான் தொடர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு கவிஞன் மனுஷபுத்திரன். அப்புறம் நிறைய இதெல்லாம் சொன்னார், இந்த பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கணும், யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரைவில் கல்வி மந்திரி ஆகி அதை நீங்கள் தான் செய்யணும் வாழ்வு. என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நேற்று வந்து ஒரு நான் D2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு பயந்துட்டேன். நேற்று மத்தியானம் இந்த விசாரணை வேறு பார்த்துருக்கோமா, ரொம்ப மிரண்டு போய் என்னங்க என்ன வேணும், ஏன்னா நான் வந்து ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதே கிடையாது, டிராஃபிக் ரூல்ஸ் முதற்கொண்டு. அதனால அப்படின்னு நினச்சுன்னா, இல்லை நாளைக்கு ஏதோ கூட்டம் வச்சுருக்கீங்க, அது என்ன கூட்டம், யார் வர்றா, விஐபி அப்படின்னு. உடனே நினச்சேன், மனுஷபுத்திரன் பேரை மட்டும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது அரசியல் கூட்டம்னு நினச்சி பர்மிஷன் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எடுத்த உடனே லெனின், எடிட்டர் லெனின் பேசுகிறாரு அப்படின்னா, விஐபி பேர் சொல்லுங்க அப்படின்னு. அதான் என்னடா சமூகம் இது அப்படின்ட்டு. சமஸ்தரைன்னு சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர் தான் இவன் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அசோகமித்திரன் பேசுகிறாரு அப்படின்னா. அசோகமித்திரனா அப்படின்னாங்க. அப்புறம் சரி இவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னு சொல்லிட்டு டெப்டி கமிஷனர் ராமகிருஷ்ணன் பேசுகிறாரு, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு டெப்டி கமிஷனர், அவர் பேசுகிறாரு. இன்னும் விஐபி சொல்லுங்க சார் யாராவது அப்படின்னு திரும்ப திரும்ப. இது வந்து நம்ம எழுத்தாளனோட நிலைமைக்கு ஒரு உதாரணம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் வந்து மனுஷபுத்திரன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் முதல் அத்தியாயம் வெண்முரசு வந்திருந்தது. அவர் என்ன கேட்குறாரு, சாரு பேசாம நீங்க ராமாயணம் எழுத ஆரம்பிங்க. அப்ப நினைச்சேன், இது நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி என்ன உண்மையில நினைச்சேன். ஆனாலும் நான் வந்து இந்த பேச்சை கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறதால, அடப்போங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பத்மஸ்ரீயாவது வாங்கிருக்கலாம். சரி, இப்போ நேரம் ஆகிட்டு இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான், கே ராஜேஸ்வர், கிட்டு மாமா 3 பேர் தான் ஒரு இந்த ட்ரையோ மாதிரி, 3 மஸ்கிட்டியர்ஸ் மாதிரி தொடர்ந்து இலக்கியம், சினிமா, மியூசிக்னு பேசிக்கிட்டே கிடப்போம். அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் அந்த கிட்டு மாமாவோட டாட்டர் தான், மகள் தான் உமாசக்தின்னு எனக்கு தெரிய வந்தது. உமாசக்தியை ஒரு 2 நிமிஷம் பேசணும், ஒரு 5 நிமிஷமாவது பேசணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பழுப்பு நிற பக்கங்கள் தினமணியில் வரும்போது வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து அந்த அந்த
குதிரை ஓட்டத்தில் அந்த குதிரையை வந்து ஓட வைக்கிறதுக்கான சக்தி இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அசோகமித்திரன் லட்சம் பக்கம் எழுதியிருக்காரு, காணாசு 50,000 பக்கம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய எழுதியிருக்காங்க. ஆதவனோட 3 நாவலை படித்தாதான் ஒரு அடுத்த வாரம் எழுத முடியும். அப்படி ஒரு உழைப்பு கோருகிற ஒரு ஒர்க் அது. ஸோ அப்போ வந்து உமாசக்தி தான் தொடர்ந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது. வேண்டுகோள் பத்ரி பேசியதை தொடர்ந்து என்னென்னா, இதில் இருக்கிற தஞ்சை பிரகாஷோட கதைகள் வந்து இப்போ கிடைக்கல. நான் எல்லாத்தையும் நெட்டில் இருந்து தான் எடுத்தேன். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, எழுத்து பிழைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி எடிட் பண்ணி வெளியிடணும். இன்னொன்று, எஸ் சம்பத்தோட இடைவெளிங்கிற அந்த நாவல் மாதிரி உலகத்தில் வேற எந்த நாவலும் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறதுல நானும் ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு நாவல் இன்னைக்கு வந்து கிடைக்கல. கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் அவரது குடும்பம், முக்கியமாக அவரது மனைவி. அவங்களுக்குலாம் இப்போ 70-75 வயசு இருக்கும். 30 வருஷமாக அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து குடும்ப உறுப்பினர்களை பற்றி சில இதெல்லாம் ஆபாசமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து 40 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்கெல்லாம் மேலே கூட போயிருப்பாங்க, ரொம்ப கிழவங்கிழவி ஆகிருப்பாங்க. இப்போ போய் எஸ் சம்பத்தோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை அவங்களோட குடும்பம் தடை செஞ்சு வச்சுருக்குது. நான் கிரியா ராமகிருஷ்ணன்ட்ட கேட்டேன், ஏன்னா அவர் தான் அந்த இடைவெளியை போட்டிருக்காரு. ரொம்ப செம்பதிப்பு, ரொம்ப நல்ல எடிட் பண்ணின பதிப்பு. எடிட் பண்ணது சி மோகன், ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு. சம்பத்தோட கூட்டணியோட அவரையும் வச்சுக்கிட்டு. ஏன்னா எஸ் சம்பத்துக்கு அதோட கண்டென்ட் வந்து உலகத்தரமாக இருக்கும், ஆனால் சில சென்டென்ஸ்லாம் தப்பு தப்பாக எழுதிடுவார். அதை சி மோகன் சரி பண்ணி ரொம்ப பிரமாதமான எடிஷன் வந்து அந்த கிரியா ராமகிருஷ்ணன் போட்டது. அந்த எடிஷன் வந்து இப்போ கிடைக்கல, ஆனால் நெட்டில் அது கிடைக்குது. அதை வந்து இப்போ வெளியிட்டா சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு எஸ் சம்பத்தோட மகன் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் மனுஷபுத்திரனோ அல்லது பத்ரியோ பேசிட்டு அதை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நாவல் இல்லைன்னு 4-5 விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. சி மோகன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கிறேன். தாஸ்தோவ்ஸ்கிலாம் இதுக்கு அப்புறம் தான். அப்படி இருக்கு அந்த நாவல், இடைவெளிங்கிற நாவல். சின்ன நாவல். ஏன்னா தன்னோட மரணத்தையே பார்த்து பார்த்து ஒருத்தன், அவனும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில கிடக்கல, ஆனா தன்னோட மரணத்தையே பார்த்து 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 பேசி பேசி மரணத்தோட அதை அவன் எழுதியிருக்கான். அதை தடை பண்றதுக்கு, எங்க சொத்துன்னு சொல்றதுக்கு அவரது மனைவிக்கோ மகன்களுக்கோ உரிமை இல்லை. அதோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து வாசகர்களுக்கானது. அவன் வந்து வாசகர்களுக்காக எழுதினான், குடும்பத்துக்காக எழுதலை. இது எனக்கும் பொருந்தும். அந்த ஒரு விஷயத்தோட ராயல்ட்டி தான் வந்து குடும்பத்துக்கு சேரணுமே ஒழிஞ்சு அதோட அந்த இன்டலெக்சுவல் உரிமை சமூகத்துக்கானது. அதனால இடைவெளி, தஞ்சை பிரகாஷ் 2 பேரையும் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் 9 புத்தகங்கள்ங்கிறது வந்து 7 புத்தகங்களாக குறைஞ்சு போச்சு என்னோட நேரமின்மை காரணமா. ஏன்னா ஒரு சிறுகதை தொகுதியும் ஒரு பெரிய கட்டுரை தொகுதியும் வர வேண்டியிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மனுஷபுத்திரன் கேட்டார், முடிச்சு கொடுத்துருங்கன்னு. என்னால் ப்ரூஃப் பார்க்க முடியல. அதனால அது 2ம் அடுத்த மாதம் வெளிவரும். அப்புறம் நான் வந்து அந்த அதிகாரம் பற்றி சொல்லியிருந்தேன். அதிகாரமும் பின்னமீனத்துவமும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஃபிலாசபரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தியை விட ரொம்ப ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறவர். அவர் தன்னோட எழுத்து பூராவையும் நீங்கள் உங்களோட பேரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. சாரு நிவேதிதாங்கிற பேரில் போட்டுக்கலாம், எஸ் ராமகிருஷ்ணன்கிற பேரில் போட்டுக்கலாம், அவரோட எழுத்தை. இது யாருக்கும் உரிமை கிடையாது, நான் அதை வந்து அந்த உரிமையை நான் கோரலை அப்படின்ட்டாரு. என்னை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாதீங்கன்ட்டாரு. இதுதான் அதிகாரமற்ற நிலை. இப்போ நான் அடிக்கடி இந்த யூரோப்பியன் சென்சிபிலிட்டி அது என்னன்னா அது அந்த ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஜனநாயக ரீதியாக இருக்கு அப்படிங்கிறத நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அரசியல்வாதிகளாகட்டும், கல்வி நிலையங்களாகட்டும், எங்கேயுமே அந்த ஹைரார்கி, காஃப்காலாம் எழுதுனது தான். நம்ம ஊர் மாதிரியான கதைகள் தான் காஃப்கா எழுதியிருக்காரு.
அதிகாரத்தோட உச்சகட்டம். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். இப்போ ரொம்ப டெமோக்ராட்டிக் ஒரு சொசைட்டியை வந்து அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி. இப்போ எல்லாருமே அகதிகளை ஓட ஓட துரத்தின போது ஜெர்மன்காரன் வந்து வாங்க வாங்கன்னு அவங்க வரவேற்று வச்சுக்கலையா? இதெல்லாம் தான் அதிகாரமற்ற நிலை. இப்போ நீங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் அதை பார்க்கலாம். ஒரு சுப்ரீம் கோர்ட், ஜெர்மனியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வைக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தெரியுமா பண்ணுவான்? ஜெர்மனியோட கடைசி இடம். அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாகர்கோயிலில் வைப்பான். எது? சுப்ரீம் கோர்ட்டு. டெல்லியில் இல்லை. அந்த மாதிரி ஜெர்மனியோட கடை கோடியில தான் அந்த ஊரோட சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இப்படி டீசென்ட்ரலைஸ் பண்றான் பாருங்க பொலிட்டிக்கலா. இது குடும்பம் அளவில் இந்த டீசென்ட்ரலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதை எனக்கு முதல்ல படிச்சது நான் வந்து ஃபூகோ கிட்ட இருந்து தான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த பிரெஞ்சு பிலாசபிக்கும் அதுவும், ஏன்னா அந்த பவர் பத்தி எழுதின அதிகாரம் அப்படிங்கிறத பத்தி எழுதுனது ஃபூகோ எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து அந்த அதிகாரத்தை வந்து எப்படி, நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எப்படி இந்த அதிகாரம் எழுத்தாளர்களுக்கு உள்ள, இப்ப எழுதுறது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எழுதுனவன் பண்பட்டவனா இருப்பான் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் எழுதுனவன் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல்வாதியை விட ஒரு படுபயங்கரமான வன்முறையை செலுத்துபவனாக அடுத்த மனிதனின் மீது, அடுத்த எழுத்தாளரின் மீது இருக்கிறான் இல்லையா? அது காரணம் இந்த அதிகாரத்தை வந்து இன்னும் அதுதான் போஸ்ட் மாடர்ன் சென்சிபிலிட்டி வரல அப்படிங்கிறது. உதாரணமா ஒரு சால்சா கிளாஸ் நடக்குது. சால்சா கிளாஸ், அங்க சால்சா பத்தி இப்போ பரவாயில்ல இருக்கு. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சால்சா பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்கேன். அந்த சால்சா கிளாஸ் நடக்குது. அங்க அது எப்படின்னா ஜோடி மாத்தி மாத்தி நடக்கும், ஆடணும். அதுல வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரும் அவரோட மனைவியும் ஆடுறாங்க. ஒரு அம்பாசிடரா இருக்காரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் இடையில தொட்டுக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, தொட்டுக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சலா பேசிக்கிறாங்க. அதே இடத்துல ஒரு இந்தியன் கப்பல், இளைஞர், அவங்களோட கணவன் மனைவி. அப்படின்னா அந்த கணவன் வந்து மனைவி என்ன சரியா ஸ்டெப் போட மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, அப்படி பண்ண மாட்டேங்கிற, இப்படி பண்ண மாட்டேங்கிற, இங்கே தொடுற, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டார்ச்சரை உண்டாக்குவான். அவனோ அல்லது அவளோ. இதில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேர்ல ஏதாவது ஒருத்தர் வந்து அப்படி பண்ணுவாங்க. இதுதான் அதிகாரம். குடும்பத்தில் எப்படி இது வந்து பள்ளிக்கூடங்கள், குடும்பம், மருத்துவமனை, சினிமா, எல்லா இடத்துலையும் எழுத்தாளரோட இப்படி இந்த அதிகாரம்ங்கிறது தான் தொடர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஆண் பெண் உறவுகள்ல, மனித உறவுகள்ல. விளங்குதா? இதுதான் இந்த அதிகாரமற்ற நிலை. என்ன அப்படின்னா நீங்க என்னோட வாசகர் வட்டத்துக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா தான் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை யாருமே சார்னு சொன்னதே இல்லை. சாருன்னு தான் 20 வயசு பையன், 25 24 ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காரு முத்துக்குமார். இங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவரு என்ன சாருன்னு தான் கூப்பிடுவார். அதிகாரம்ங்கிறதே சுத்தமாக கிடையாது. இதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப போஸ்ட் மாடர்ன் சென்சிபிலிட்டி. இப்போ படித்தாங்கல்ல, சமஸ் படித்தார். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்றது. இந்த போஸ்ட் மாடர்ன் ஃபிக்ஷன் அல்லது போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங் அல்லது போஸ்ட் மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, நீங்களே எல்லாத்தையும் போய் செஞ்சு அதை கிரியேட்டிவாக ஹண்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்ற அந்த ஒரு நான் கொடுக்குறேன் நீ வாங்குற அப்படிங்கிற அந்த இது இல்லாத. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மாசமா இந்த பீச் ரோடில் இருக்கிற போஸ்டர்ஸ், பேனர்ஸ், திவ்ய பிரபந்தமே, கூட்டம் முடிய போகுது அதனால பேசலாம், திவ்ய பிரபந்தமே, என்னென்னமோ ஒரு 2000 பேனர்ஸ். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த பவர், அதிகாரம் அப்படிங்கிறது தான். அடுத்த மாசம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ராஜராஜ சோழனேன்னு வரும். சமஸ் ரொம்ப பிரமாதமா எழுதிட்டாரு, இந்த எலெக்ஷன் தான் ரொம்ப குழப்பமா இருக்குன்ட்டு. வெற்றிடம். ஓகே, நான் இப்ப அரசியலுக்கு போல. அப்போ இது அரசியல் மட்டும் இல்லாம நம்மளுடைய எல்லா துறைகள்லையும் இந்த அதிகாரம்ங்கிறது வந்து இருக்கு. அதனால தான் நான் லெனினை வந்து ரொம்ப குறிப்பிட்டு
12B எங்கே, 12B ஸ்டாப் எங்கே இருக்குது, இதில் எல்லாமே அடங்கி போச்சுங்க. 12B ஸ்டாப் எங்கே இருக்குங்கிறது அதிகாரத்தை மறுத்தல், அது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த யூரோப்பியன் சென்சிபிலிட்டி சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம், துணுக்காக பேசி முடிச்சிடுறேன், மணி ஆகிட்டு இருக்கு, 9:30க்கு முடிச்சிடுவேன். இந்த ஊடக நண்பர்கள் இதுக்கு ரொம்ப முக்கியமாக, ஆண்டனிலாம் பேசினார். நான் அந்த இளையராஜா கூட்டத்துக்கு போயிட்டேன், என்னாலும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறேன்னாரு. ஆர்டி ராஜசேகரனுடைய ரொம்ப நெருங்கின நண்பர், ஒளிப்பதிவாளர் ஆர்டி ராஜசேகர், இயக்குனர் ஸ்டான்லி, இப்படி நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு வந்திருக்காங்க. நன்றி அவங்களுக்கெல்லாம். அந்த ஊடகத்தில் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் அந்த ஆங்கரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். முதல் கேள்வி, எழுத்தாளர்னா யாரு? இப்படி கேட்டால் நான் என்ன ஆகிறது, மிரண்டே போயிட்டேன். முதல்லையாவது சொல்லக்கூடாதா, நான் யோசிச்சு வச்சிருப்பேன்ல, நான் ஞானின்ட்டேன். எனக்கு என்ன திடீர்னு இந்த மெடிடேஷன்லாம் முன்னாடினா ரொம்ப குளறுபடிப்பாகி லைவ் வேற பெங் கேங்னு நின்றுட்டு இருப்பேன். அப்படியே ஒன்றும் இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணி குடியை வேற விட்டதுனால ஷார்ப்பாயிடுச்சு. டக்குன்னு எனக்கு திருவள்ளுவர், அகஸ்தியர் எல்லாம் பிக்சர் அப்படி நினைப்பு வந்தது. ஞானி அப்படின்ட்டேன். ஞானின்னதும் அப்புறமா எழுத்தாளரின் கடமை என்னன்னாரு. ஒன்றும் தெரியல, அப்போ எனக்கு மெடிடேஷனில் வேலை செய்யலை. கடமை என்னன்னா, எழுத்தாளனோட கடமை என்ன, சமரசம் பண்ணிக்காமல் எழுதுறது தான். ஒரு கிரிக்கெட் வீரரோட கடமை என்ன, விளையாடுறது தானே. காசு வாங்காமல் அந்த என்னமோ நடக்குதில்ல, அதெல்லாம் வாங்காமல் விளையாடுறது தானே. அதுக்காக தன்னை மேம்படுத்திக்கிறது, ட்ரெயின் பண்ணிக்கிறது. அது மாதிரி எழுத்தாளனோட கடமை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எழுதுறது தான், தீவிரமாக எழுதுறது. அதை விட வேற என்ன கடமை இருக்க முடியும்? எழுத்தாளனோட வேலை என்ன இருக்க முடியும்? தெருக்கூட்டுறதா கேட்குறேன். அது மாதிரிலாம் கேள்விகள் வருது. அதில் நம்ம மனுஷபுத்திரன் ஒரு என்ன சொல், மறுநாள் என்னெல்லாம் ஞானின்னா இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் கிண்டல் பண்ணுறாராம். இப்போ என்ன விஷயம்னா, கிண்டல்னா பகடி நல்லா இருந்துச்சு. ஜெனே யாரு? ஜெனே ஒரு ஹோமோசெக்சுவல் திருடன். அவனை ஞானின்னு சொன்னாரே சார்த்தர். அங்கதான் எழுத்தாளனுக்கும் வேற சராசரி திருடனுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க திருடன் மணியன் பிள்ளைய படிச்சீங்கன்னா தெரியும். திருடன் மணியன் பிள்ளை அதுல ஒரு பல உலகத்துல நீங்க என்னென்னலாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ, அயோக்கியத்தனம்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர் பண்றாரு. வெறும் திருட்டு வேலை மட்டும் பண்ணல, அத்தனையும் கொலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்றாரு. ஆனா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஞானியின் புத்தகம் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது சத்திய சோதனை மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு வயசான முஸ்லீம், ஒரு 60 வயசு இருக்கும், தன்னோட புள்ள 13 வயசு பெண் குழந்தைய மணியம்புள்ள, ஏன்னா மணியம்புள்ள அங்கே ரெஸ்பெக்டட் ஆத்மா, மணியம்புள்ள இவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துருங்க அப்படிங்கிறாரு. 60 வயசில் 13 வயசு 14 வயசு குழந்தைங்கள்லாம் சாத்தியம் அந்த கம்யூனிட்டியில். சரின்னா அவர் வந்து மணியம்புள்ள அழைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ள அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திருவனந்தபுரம் அழைச்சிட்டு போயிட்டு வேற ஊருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி அவளோட குடும்பம் நடத்தி லாட்ஜிலேயே நடத்திட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுறாருங்க. இதை விட அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு புத்தகம் நமக்கு வந்து எப்படி சத்திய சோதனை மாதிரி அது மாறுது அப்படிங்கிறது தான் அந்த எழுத்தோட மேஜிக். உண்மையை சொல்லியிருக்கான் அந்த மணியம்பிள்ளை, சொல்றான் கடைசியில இதுல இருக்கிறது எல்லாம் சத்தியம், உங்களுக்கு ரொம்ப படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா இதெல்லாம் நான் பட்ட வேதனை, ஒரு ஆன்மாவோட வேதனை. அதுதான் அந்த பொறுக்கித்தனத்தை பண்ணியும் அது எப்படி வந்து ஒரு மாபெரும் மகத்தான எழுத்தா மாறுதோ, எப்படி இவன் திருடியும். ஜெனே எல்லாருக்கும் தெரிஞ்சது முகமது ஷுக்ரின்னு ஒரு அரபிக் ரைட்டர் இருக்கார் மொராக்கோவில். அவரும் இதே மாதிரி தான் ஒரு ஹோமோசெக்சுவல் திருடன், எழுத படிக்க தெரியாது. ஜெயிலில் போடும்போது ஜெயிலில் அரபி கற்றுக் கொடுத்துருக்காங்க 30 வயசில் அரபி கற்றுக்கிட்டு அவர் ஃபார் பிரெட் அலோன் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு அந்த நாவல். படித்து பாருங்கள், ரொம்ப சின்ன நாவல் தான், 150 பக்கம், மாடர்ன் கிளாசிக். ஜெனே மாதிரியான அரபியோட ஜெனே அப்படிங்கிறாங்க அவர், முகமது ஷுக்ரி. அந்த மாதிரி தான் மனுஷபுத்திரன். நீங்கள் அவ்வளோலாம் கெட்டதெல்லாம் பண்ணல, அரசியல் தான் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் வந்து நம்மளை உலகம் தாங்குமா. நீங்களாம் ஒரு மகத்தான கவி, எல்லா வேலையும் பண்ணிட்டு அதை கவிதையாக மாற்றுறீங்களா, அந்த மேஜிக் இருக்குல்ல.
இன்னும் ஆர்த்தர் ரேம்போ, ரிம்பார்டுன்னு சொல்லுவாங்க, தப்பா சொல்லுவாங்க. ஆர்த்தர் ரேம்போ, வெர்லைன், அந்த மாதிரியான கவிகளோட வாழ்க்கையை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி இல்லாம வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு பொறுக்கித்தனம், அந்த அளவுக்கு ரவுடித்தனம். வான்கோவனோட தன்னோட காதை அறுத்து கொடுக்கலையா ஒரு வேசிக்கிட்ட, அப்படி பயங்கரமான ஒரு கீழே இருந்து அதை எல்லாத்தையும் வாழ்ந்து அதை வந்து ஒரு 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 பெரிய எழுத்தாக, மகத்தான எழுத்தாக மாத்துறது தான் வந்து எழுத்தாளனோட வேலை, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் எழுத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. இங்கே ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறோன்னா போலீஸ் அப்படி கேட்க போறாரா? என்ன கேள்வி கேட்குறாரு. அந்த புத்தகத்தில் உள்ள என்ன இருக்குன்னு நேற்று கேட்டாரு. என்ன புத்தகம் வெளியிட போறீங்க, அந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? எழுத்துக்கு மட்டும்தான் உலகம் பூராவுமே அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு. அப்புறம் அந்த அதிகாரம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நான் திரும்ப திரும்ப இன்னையோட ஸ்பீச்சோட மொத்த ஆதார புள்ளி, அந்த அதிகாரத்தை மறுத்தல் அப்படிங்கிறது தான். என்ன, ஒரு நண்பர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி இந்த இடத்துல, இது வந்து ஒரு புகைப்படம், நம்ம ஓவியர் சீனிவாசன் வந்து அதை பார்க்கக்கூடிய அளவில் ஒரு, இது வந்து ரொம்ப ஒரு ஆர்ட் பீஸ், ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணது, சீனிவாசன் பண்ணது. ஆனால் என்னோட நண்பர் என்ன பண்ணாரு, அவரோட அன்பு பாசம் எல்லாத்தையும் அதில் போட்டு என்னை வந்து ஒரு டால்ஸ்டாய் மாதிரி வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சி இப்போ நீங்கள் நான் குறுக்க பூந்து அதை எடுக்கலைன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு டால்ஸ்டாய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எனக்கு அதிகாரத்தை பற்றி ஒரு பெரிய விஷனை கொடுத்துச்சு. இதுக்கும் திவ்ய பிரபந்தமே அப்படின்னு போட்டுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னோட நிகழ்ச்சியில் நான் என்னுடைய நண்பரை விட்டு டால்ஸ்டாய் அப்படின்னு ஒரு டால்ஸ்டாய் மாதிரி என்னை வரைஞ்சி போட்டுக்கிறதுல அப்புறம் எனக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நண்பர் வந்து என்னோட புகைப்படத்தை நிறைய சின்ன வயசுலேருந்து இது இன்ன வரைக்கும் நிறைய எடுத்து கட் பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இதாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு பரிசு கொடுத்தாரு. நான் அதை வந்து என்ன பண்ண முடியும்? தூக்கி போட முடியாது இல்லையா? எனக்கு என்னை பார்க்குறது வந்து எப்படி, ரொம்ப என்னோட வீட்டில் நானே என்னை பார்க்குறது, என்னை வச்சு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபத்தமாக இல்லையா? ஆனாலும் அதை வராண்டாவில் வச்சுட்டேன். ஆனாலும் அந்த வராண்டாவுக்கு நான் போகிறதே இல்லை. ரொம்ப இதுதான் நான் வந்து இந்த சென்சிபிலிட்டிங்கிறத, இதை நண்பர் அவர் வீட்டில் வச்சிருந்துருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் அசோகமித்திரனை நான் என் வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற ரெண்டே பேர், ஒருத்தர் காந்தி, இன்னொருத்தர் அசோகமித்திரன். இந்த ரெண்டு பேரோட படத்தை தான் நான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு யாரும் கொடுக்கல, நானும் தேடி போகிறதெல்லாம் கிடையாது, மனசுக்குள்ளே இருக்கார். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து டால்ஸ்டாய் மாதிரி ஒரு ரைட்டரை வந்து நினைக்கிறதுல தப்பே கிடையாது. நான் சொல்லலையா அசோகமித்திரன் மாதிரி எழுதுறதுக்கு ஆளே இல்லை உலகத்துலன்னு. நினைங்க, தாராளமாக நினைச்சிங்க, கொண்டாடுங்க. அதை உங்கள் வீட்டில் தான் வச்சுக்கணும். என் வீட்டில் வச்சேன்னா எனக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் நான் அதிகாரம்ங்கிறது. இங்கே பார், அதில் வேற என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வந்து அவந்திகா பார்த்துட்டு இதில் நாய் நரியெலாம் இருக்குது, ஏன்னா நாய் எல்லாமே இருக்குது, பூனை எல்லாம் இருக்குது, என்னோட சேர்ந்து அதெல்லாம் தான் நிறையா இருக்கும், நாய் நரியெலாம் இருக்குது, என்ன காணுயா அப்படின்னா ஒரு தடவை தான் சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி அந்த புகைப்படம் அப்படிங்கிறதுல கூட எந்த புகைப்படம் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ஒரு அதிகாரம் செயல்படுது. ஆக நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம மொழிங்கிறது, இலக்கியம்ங்கிறது 2000 வருஷம் இல்லை. மனுஷபுத்திரன் சொன்னார்ல, திருக்குறள், அதை எஸ்ரா சொன்னதாக சொன்னார். திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குமா? தொல்காப்பியர்கள் வந்து ஒவ்வொரு பாட்டையுமே என்மனார் புலவர் என்மனார் புலவர்னு தான் முடிக்கிறாரு என்று சொல்வார்கள் புலவர்கள். இவர் சொல்லலை, தொல்காப்பியமே ஒரு தொகுப்பு நூல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு என்மனார் புலவர். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சான்றோர்கள் சொன்ன, என்னுடைய குருநாதர்கள் சொன்னார்கள், புலவர்கள் சொன்னார்கள்னு தான் அவர் சொல்லி அதெல்லாம் தொகுக்கிறாருங்கிறதுனால ஒரு 5000 வருஷத்து பாரம்பரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 5000 வருஷத்து பாரம்பரியத்தை நம்ம வந்து செரிச்சு கொள்ளாமல் சுமையாக தூக்கி கொண்டு சொல்கிறோம். அதனால தான் நமக்கு வந்து இன்றைய நவீன இலக்கியத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஏன்னா சுமையாக கிடக்கு, சிலுவை மாதிரி கிடக்கு 5000 வருஷத்தோட பாரம்பரிய இலக்கியம். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து
இவ்வளவு தூரம் நான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு வெற்றிகரமாக இவ்வளவு தூரம் கடைசி ரோ வரிசை வரைக்கும் மக்கள் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நண்பர்கள் டாக்டர் ஸ்ரீராம், அப்புறம் முத்துக்குமார், இமானுவேல், செல்வகுமார், அவர் இன்னைக்கு வல்ல, கருப்புசாமி, கணேஷ், இப்படி ஏராளமான நண்பர்கள். இவங்கெல்லாம் தான் வாசகர் வட்டம். அப்புறம் வந்து குமரேசன், கிழக்கு பதிப்பகம், உயிர்மை, முக்கியமாக அந்திமழை இளங்கோவனும் அசோகனும். பழுப்பு நிற பக்கங்கள் பற்றியே பேசுனதுனால இன்னைக்கு வந்து பழுப்பு நிற பக்கங்கள் தவிர இன்னும் 6 புத்தகங்கள் வெளியாயிருக்கு. அதெல்லாம் என்னோட நாவலோட பகுதி தான். மனுஷபுத்திரன் சொன்னார்ல, இவர் ஒன்று தான் எழுதுறாரு, நம்ம தான் கட்டுரை கேள்வி பதில்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் நாவல் தான். இப்போ இப்படி நற்றினை யுகன் கிட்ட இருந்து நிறைய புத்தகங்கள் இந்த பழுப்பு நிற பக்கங்களுக்காக வாங்கினேன். அவர் வந்தாரா இல்லையான்னு தெரியல, வரேன்னாரு. அப்புறம் என்னுடைய நான் எழுதுறதுக்கு பலமாக இருக்கிற தினமலர் ரமேஷ், தினமலர் வெங்கடேஷ், நல்லி குப்புசாமி செட்டியார், காலஞ்சென்ற நடராஜன், இவங்களாம் ரொம்ப முக்கியம். அடுத்து எங்கள் வாசகர் வட்டத்தில் இப்போது இதில் இருக்கிற கூட்டத்தில் ஒரு 20-25 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. செந்தில் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் அடுத்த வாரம் வர வேண்டியது, அதெல்லாம் முன்னாடி இது பண்ணி செந்தில், அவரை ஜெர்மன் செந்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோணல் பக்கங்களில் பார்க்கலாம். என்னோட 15 வருஷமாக எனக்கு வந்து நீண்ட கடிதம் எழுதிட்டு இருக்காரு. அவரோட ஒரு கடிதம் வந்து என்னால் இன்னமும் மறக்க முடியல. மியூ அப்படிங்கிற விஷயத்தையும் மாடர்ன் ஃபிசிக்ஸையும் சம்மந்தப்படுத்தி ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருந்தார். நான் ஒரு நாவலில் வந்து மியூங்கிற விஷயத்தை பற்றி எழுதியிருந்தேன். எஸ் அண்ட் நோ, இந்த 2 பதிலுக்கும் நடுவில் மியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் மாடர்ன் ஃபிசிக்ஸையும் பற்றி எழுதினார் அவர் ஜெர்மன் செந்தில்னு சொல்லுவேன். அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஜெகா உங்களுக்கு தெரியும், என்னை விட பாப்புலராக இருக்கார் என்ன ஃபேஸ்புக்கில். கார்ல் மார்க்ஸ், ஜெகா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. கார்ல் மார்க்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. நிர்மல் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இந்த ஜெகா, கார்ல் மார்க்ஸ், நிர்மல் 3 பேரும் என்னுடைய புதல்வர்கள்னு சொல்லுவேன். இந்த நிர்மலும் நல்லா எழுதக்கூடியவர், ஜெகாவும் எழுதக்கூடியவர். இவங்கெல்லாம் எழுதினதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி புத்தகமாக போடலாம். ஆனால் நான் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸ் கிட்ட சொல்லி 1 மாதம் தான் ஆச்சு, 2 புத்தகம் கொண்டு வந்துட்டாரு. எதிர் வெளியீடாக 2 புத்தகம். அதில் அந்த சிறுகதை தொகுதி இருக்குல்ல, சும்மா காமா சோமானு ஒரு இளைஞர் எழுதின மாதிரிலாம் இல்லை, தி ஜானகிராமன் எழுதின மாதிரி இருக்குங்க. நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஒரு கதையை நான் ஏதோ சொன்னால் ஏதோ இப்போ ஃப்ரெண்டுக்காக சொல்கிறேன்னு, அந்த கதையை நான் வந்து பிளாகில் போட்டிருக்கேன். தி ஜானகிராமனே உயிர் பெற்று வந்து எழுதின மாதிரி இருக்குது. ஒரு 90 வயசு கிழமை எழுதின மாதிரி இருக்குது. அவ்வளவு முதிர்ச்சி. அது இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிறவங்களால கதை எழுத முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவர் பக்காவாக 2யுமே பண்ணிட்டாரு, கார்ல் மார்க்ஸ். அப்புறம் ஸ்ரீராம் வந்து நடமாடும் கணினி. அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான், நான் ஸ்ரீராம்கிட்ட தான் கேட்பேன். உடனே பதில் வந்துடும். அவர் அமெரிக்கா போயிட்டா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. குரு, அவர் லண்டனில் இருந்தார், இப்போ இங்கே வந்திருக்காரு. குருவை பார்த்ததும் அதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, எங்கிட்ட பழகிறதுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் உங்களுக்கு. நான் வந்து அவர்கிட்ட, குரு வர்றாரு, குரு வந்து வாசகர் வட்டத்தோட முதல் கூட்டத்தை பெங்களூரில் போட்டார் 1 லட்சம் ரூபா செலவில், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். நான் வந்து வாங்க ராபின் எப்படி இருக்கீங்கன்னு கை கொடுத்தேன். இதெல்லாம் வேற நீங்கள் சகிச்சுக்கணும். அப்புறம் தரணி வந்து தரணீஸ்வர்னு டெல்லியில் இருக்கார். அவர் வந்து என்னோட என்ன சொல்கிறது தூண், வாசகர் வட்டத்தோட ஒரு தூண். அவர் கை குடிக்கிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரிலாம் வேற பெரிய பிரச்சனை நடக்கும். இதெல்லாமும் பொறுத்துக்கணும். இப்போது நம்ம இன்னொரு நல்ல ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் என்னென்னா, செல்வகுமார், கணேஷ் அன்பு, நிர்மல், பிரபு காளிதாஸ், கார்ல் மார்க்ஸ், இப்படி ஒரு 7-8 எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் நல்லபடியாக எழுதக்கூடியவங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பள்ளியிலேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த டிசிபி ராமகிருஷ்ணன், இமானுவல், அருணாச்சலம் மதுரையிலேருந்து வந்திருக்காரு, டேய் மனோ. அவர் முன்னாடி டாஸ்மாக் வச்சுருந்தார், ஆனால் குடிக்க மாட்டார், குடித்ததே கிடையாது. இப்படி பல வித்தியாசமான விசித்திரமான நண்பர்கள். இப்போ வேற வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. பிரபு காளிதாஸ், கருணாநிதி அரிஜித் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு இதுக்காக. ஸ்ருதி டிவி ரொம்ப முக்கியமாக, நான் வந்து எங்கேயோ தஞ்சாவூர்லேயோ கடலூர்லேயோ பேசினா கூட
இங்கேருந்து ஊருக்கு வந்து கடலூருக்கு வந்து அந்த இடத்துல நான் எங்கேயோ லயன்ஸ் கிளப்பில் பேசியிருப்பேன். அதை வந்து ஒளிப்பதிவு செய்து அது உடனே யூடியூப்பில் ஒரு மணி நேரத்தில் போட்டுருவார். அவரோட ஸ்ருதி டிவிலேயே போட்டுருவார். அது அப்புறமா எங்கேயோ ஒரு பரவலாக போகும். அப்புறம் கடைசியாக பல விதமான விருதுகள். அதில் ஒரு விருது என்னன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, யாருன்னே தெரியாத, அது வரைக்கும் பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஒரு நாள் நீங்கள் புத்தகங்களுக்காக எங்கெங்கேயோ தேடுறீங்க போகிறீங்க, இதுதான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர், இது என்னோடய பாஸ்வேர்டு, இது என்னோடய ஃபோன் நம்பர், பேர், இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 1000க்கு வேணாலும் புத்தகம் வாங்கிக்கலாம், ஆனால் வெளியில் மட்டும் பிளாகில் எழுதிடாதீங்க அப்படின்னு ஒரு பெண். யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் முதலாக கேள்விப்படுறேன் அந்த பேரை. அப்படி ஒரு பாஸ்வேர்டு கூட, அந்த பின் நம்பர் கூட எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய என்னோட எழுத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க சம்பத் பற்றி ஒரு முழு தொகுதி கதை. ஓகே, நன்றி. இவ்வளோ தூரம் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்த அரங்க உரிமையாளர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.